காற்று வீசும். அது வந்து விசில் ஆரம்பிக்கும்ல. ஆமாம். அது ஏன்? அது எனக்கு தெரிஞ்ச விசில் இஸ் தி நம்ம ரொம்ப ஈஸியாக, நம்ம ரொம்ப எல்லாருமே இயல்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கிற இடத்துல தே ஆல் விசில். ரிலாக்ஸ்டாக, பயங்கர ரிலாக்ஸ்டாக, ரொம்ப யாருமே இல்லை, இன்ஹிபிஷனே இல்லாத இடத்துல ஒரு விசில் வரும். அட்லீஸ்ட் நம்ம மட்டும்தான் இருக்கோமா நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு விசிலிங் வரும். சும்மா ஜஸ்ட்டு வெரி ட்ரூ. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் வரும், ஒரு விஷயம் நடந்தால் விசில் வரும். அது இயல்பு, நமக்கு தெரியாது, அது தானாக வந்துடும். கரெக்ட். அவரோட ஒரு சர்ப்ரைஸ், அது அப்படி இருக்கா, ஒரு விசில் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது விசிலில். அப்போ தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் வேணாம், ஜஸ்ட் ஒரு கிட்டார் and a voice and just supporting things for the movie. Otherwise if someone is performing, it should match for him also. அப்படிதான் யோசிச்சேன். ஸோ விசில் அதோட ஸ்டார்டிங்காக வந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச அல்ஃபோன்ஸுக்கும் விசில் ரொம்ப பிடிக்கும். இந்த பிரேமம் படத்தில் அந்த சின்ன சின்ன பாவை கொஞ்சி கொஞ்சி அந்த விசில் அல்ஃபோன்ஸ் ரெக்கார்ட் பண்ணது. ஆமாம், நான் விசில் வச்சுருந்தேன் அப்போ. இந்த ரெக்கார்டிங் டைமில் அவர் இருந்தார். இந்த விசில் நான் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் பண்ண விசில் தான் அது. நைஸ். எனக்கு இது சொல்லுங்கள், இப்போ காற்று வீசும் லிரிக் வந்த பிறகு நீங்கள் விசில் ஆட் பண்ணிங்களா, இல்லை விசில் டியூன்லேயே இருந்துச்சா? டியூன்லேயே இருந்துச்சு, ஃபஸ்ட்லேயே இருந்துச்சு. நான் ஏன் தெரியுமா கேட்டேன், காற்று வீசும்னு ஆரம்பிக்கிறதுனால விசில்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினச்சேன். ஐ ஃபீல் இட். பட் அப்படி இல்லை. ஆக்சுவலி அந்த பாட்டோட பிகினிங் லிரிக்ஸ் நான் தான் எழுதினேன் சும்மா எனக்கு ஒரு ஐடியாவுக்கு. அண்ட் மோர் தென் தட் அல்ஃபோன்ஸும் ஃபஸ்ட்டு கேட்கும்போது லிரிக்ஸோட கேட்டால் ஹி வில் லைக் இட் மோர். சம் சாங்ஸ் ஆர் வெரி பர்சனல் ஆல்சோ ஃபார் மீ. அவர் எப்படியாவது பிடிச்சிடணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சும்மா 4 வரி எழுதினால வந்த லிரிக்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு 4 வரி மட்டும், மற்றது பிரதீப் பாலார் எழுதினார். பட் அது எல்லாம் பிளான் பண்ணல.